வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு பார்த்தீங்கன்னா, ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் தான் கொடுக்கப்படுது. இதைய ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது வந்து நம்மளோட யூடியூப் சேனலுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்குது. நீங்கள் இந்த லிங்க்கை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி நிஃப்டியோட அப்டேட், டெய்லி அப்டேட், மார்னிங் லைவ் மார்க்கெட்லேயே கொடுத்துட்ருப்பேன். கொஞ்சம் உங்களுக்கு ட்ரேடிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செக் பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த புதியவர்களுக்காக அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ கொடுத்துருக்கு. ஒரு 13 வீடியோ இருக்குது. பொறுமையாக ஒன் பை ஒன்னா பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு பின்னாடி இதில் என்ன, அதாவது இந்த மெத்தடோட கோர் கான்செப்ட் அதில் தான் இருக்குது. முழுமையாக அதை பார்த்துட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் மற்ற ஒவ்வொன்றா பார்க்கலாம். மற்ற எல்லாமே அந்த கான்செப்டை பேஸ் பண்ணியே தான் நான் மார்க் பண்ணியிருப்பேன். எல்லா வீடியோவும் இருக்கும். அப்போ நீங்கள் ஒவ்வொரு வீடியோவை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு பயிற்சிக்காக எடுத்துக்கங்க. இந்த ஸ்டாக்கு அந்த ஸ்டாக்கு இண்டெக்ஸ் அப்படியெல்லாம் கணக்கு வைக்க வேண்டாம். இது ஒரு பயிற்சிக்காக ஒரு சார்ட் மட்டும், சார்ட் அப்படிங்கிற மாதிரி பாருங்க. இது வந்து ப்ராப்பராக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். பார்த்துட்டு ஒவ்வொரு வீடியோவை பாருங்கள். ஆல்ரெடி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறவங்க இதையும் பாருங்கள். தவறாமல் பார்க்க வேண்டியது பாருங்கள். இந்த கான்செப்ட்டு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாம் நம்ம எளிமையாக கடந்து வந்த ஒரு பாதை தான். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் மிகப்பெரிய அளவுக்கு ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு முழுமையாக புரியும். நான் சொல்லிட்டு இருக்கிறத ஒவ்வொன்றையும் ஃபாலோ பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு புரியும். ஒரு வீடியோ பார்த்துட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் 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 அதுதான் இங்கே கை கொடுக்கும். அதை பாருங்கள். அடுத்து இன்னைக்கு ரிலையன்ஸ் ஸ்டாக்ஸில் வந்து ரிலையன்ஸ் பார்க்குறேங்க. ரிலையன்ஸ் என்ன பண்ணிட்டான்னு பாருங்க. 1 ஹவர் கேண்டில் பார்த்துருக்கோம். ஓப்பன்லேயே கீழே அடிச்சு விட்டான். ஓப்பன் நேற்று க்ளோஸ் ஆனது இந்த பிளேஸில் 580 க்ளோஸ் ஆகி இன்னைக்கு ஓப்பனாக 60 க்ளோஸ் ஓப்பன் ஆகுறான். ஃபர்ஸ்ட் 1 ஹவர்லேயே வந்து ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்லேயே கொண்டு வந்திருக்க இந்த கீழே ஃபர்ஸ்ட் 1 ஹவரில் இவ்வளோ தூரம் கீழே கொண்டு வந்துட்டான். அப்போ என்னன்னா பக்கத்தால் இருக்கிற சப்போர்ட்டெல்லாம் ஒன்றும் கண்டுக்கவே இல்லை. எல்லாம் தூக்கி வீசிட்டு வந்துட்டான். அதுக்கு அடுத்து இந்த இந்த சப்போர்ட்டில் நிற்பான்னு பார்த்து இந்த சப்போர்ட்லையும் கூட நிற்கல. அடுத்த கேண்டில் கண்டினியூ கீழே. அப்போ என்ன அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எங்கேயும் சப்போர்ட் எங்கேயும் நம்ம தோலாவி பார்த்துக்க வேண்டியது தான். 1 ஹவரில் பார்க்குறீங்க. இந்த சப்போர்ட்டெல்லாம் உடச்சிட்டானா அடுத்து எங்கே சப்போர்ட் இருக்கான்னு நம்மளே ரன்னிங் மார்க்கெட்டில் தான் ட்ராக் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், இந்த இந்த சப்போர்ட் முடிச்சிட்டான். இந்த சப்போர்ட்டை 1 ஹவர்லேயே அடிச்சு விட்டான். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சப்போர்ட் பிளேஸ் தான். நல்ல சப்போர்ட் பிளேஸ் தான். இதையும் வந்து இங்கேயும் நிற்கல. மார்க்கெட் வந்து ஸ்டாப்பே பண்ணல. நான் ஸ்டாப்பாக கீழே விட்டான். அதுக்கடுத்து எங்கே சப்போர்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கசகசன்னு இருக்குது. இந்த ஏரியா ஒரு சப்போர்ட் எடுத்துக்க முடியும். பட் இங்கே வந்து கொஞ்சம் ஸ்லோவாகிறான். அதுக்கடுத்து இங்கே பாருங்க, இங்கே வந்து சப்போர்ட் நல்லாவே எடுத்து நின்ட்டான். இங்கே தான் நின்றுருக்கான். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கனெக்டிங் சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸு இந்த மாதிரி ரிஜெக்ட் ஆன ஏரியா எல்லாம் கனெக்ட் பண்ணி இருக்கும்போது அங்கே தான் வந்து ஹோல்ட் ஆயிருக்கா மார்க்கெட்டு. அப்போ இதில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவாக தான் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக அடிச்சு விட்ருக்குறான். 67லேருந்து கிட்டத்தட்ட 26, கிட்டத்தட்ட 30 பாயிண்ட்டு. 30ங்களா, 60, 40, 45 பாயிண்ட் அடிச்சிருக்கா. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2-3% ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்லேயே அடிச்சிருக்கான். அப்போ அதுக்கு பின்னாடி மார்க்கெட்டு எந்திரிக்குமானா ரொம்ப சிரமம். இப்போ ப்ராப்பரான ஒரு சப்போர்ட்டை பிடிச்சி மேலே வந்தால் தான் உண்டு. அப்போ இங்கே வந்து கொஞ்சம் ஹோல்ட் ஆகிட்டான் பார்த்தீங்களா. இங்கே வந்து அப்படியே மார்க்கெட்டு ஹோல்ட் ஆகிட்டா. இங்கே வச்ச லோவை மறுபடியும் உடைக்கல, அப்படியே நின்றுருக்கான். இப்போ நாளைக்கு என்ன நடக்கும் அது நாளைக்கு பார்க்கலாங்க. சப்போர்ட் வந்து என்ன நடக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இங்கே இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸாக வச்சுருக்கணும். இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனை வச்சுக்கலாம். இந்த ஜோனை வந்து மறுபடியும் டச் பண்ணி பார்த்து கூட மறுபடியும் கீழே திரும்பலாம். இவ்வளோதான். இது கீழே வந்து எங்கே வரும் அப்படின்னு பார்த்துக்கணும். கீழே வந்துன்னா இங்கே ஒரு சப்போர்ட் ஏரியா நிற்குது பார்த்துக்கலாம். இந்த சப்போர்ட்டுக்கு அவன் பிக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது சப்போர்ட்டாக வச்சுக்க வேண்டியதான். மேலே ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்க வேண்டியதான். வச்சுட்டிங்கன்னா இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் நின்றுருக்கு. அப்போ அடுத்து என்ன நடக்குதுன்னு நாளைக்கு ரன்னிங் மார்க்கெட்டில் பார்த்துக்கலாம். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா பாருங்க, கிடைக்கலன்னு பரவாயில்ல. எத்தனையோ ஸ்டாக் இருக்குது, மாற்றி மாற்றி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டே தான் இருக்குது. இப்போ நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி யூஸ் பண்ணுறாங்களோ பொறுத்துன்னு இருக்கு. இப்போ அது லைஃப் டைம் ஐ தொட்டு போட்டு தான் கீழே வந்திருக்கேன். லைஃப் டைம் ஐயில் ஒரு 2 முந்தா நாள் நேற்று ட்ரேட் ஆகிட்டு இருந்தா அதை டச் பண்ண இன்னைக்கு பாருங்க, லைஃப் டைம் ஐ தொட்டோன்னே எவ்வளவு ஃபோர்ஸ்னு கீழே கிட்டத்தட்ட அங்கேருந்து 610, அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 500 வரைக்கும் வந்திருக்கேன். 110 பாயிண்ட்டு, கிட்டத்தட்ட ஒரு 5-6%, 7% ஒரு ஒரே நாளில் கீழே கொண்டு வந்திருக்கேன். நேற்று இன்னைக்கு 2 நாளில் கீழே கொண்டு வந்திருக்கான். அப்போ நிஃப்டி எப்படி மேலே போகும்? இது வெயிட்டேஜ் ஸ்டாக்கு, இதுக்கே மூவ் ஆகலிங் போது நிஃப்டி எப்படி போகும்? ஹெச்டிஎஃப்சி பேங்க் இது என்ன நடந்தா
அவன் பாருங்க சப்போர்ட் எல்லாம் பிச்சுட்டு கீழே வந்திருக்கான். இங்கே ஆக்சுவலாக ஒரு ரெசிடென்ஸ் பிளேஸாக இருந்த ஏரியாவை நான் போட்டிருந்தோம். இன்னைக்கு காலையில் ரெசிடென்ஸ் ஏரியாவில் ஓப்பன் ஆகி இது வரைக்கும் இந்த இந்த ஜோனோட ஹையாக போட்டிருந்தோம். அதே இந்த இடம் ஃபஸ்ட்டு 1 ஹவர்லேயே கீழே அப்படியே கண்டினியூ கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் வந்து நின்று, சாரி இது நேற்று நடந்ததுங்களா, ரைட்டு. இப்போ இன்னைக்கு வந்து அதுக்கு கீழே இங்கே நடந்திருக்கான். சாரி. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இன்னைக்கு காலையில் ஓப்பன் ஆனவே இங்கே ஓப்பன் ஆயிருக்கான். இங்கே என்ன இருக்குது, இங்கே வந்து சப்போர்ட்டிங் காணும். இந்த ஏரியா ஒன்று இருக்குது. பட் இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆனது இங்கே தான் ஓப்பன் ஆயிருக்கு. நான் இப்போ 4 ஹவர்ஸ் போட்டிருக்கோம், 1 ஹவரில் பார்க்க முடியாதுங்கிறதுனால. இருங்க இப்போ 1 ஹவரே இங்கே வச்சுப்போம். சாரி, 4 ஹவரில் மார்க் பண்ணிட்டு 1 ஹவருக்கு போயிடுவோம். தெரியுதுங்களா, 4 ஹவரோட மார்க் பண்ணோம், அது 1 ஹவருக்கா நம்ம ட்ராக் பண்ணுறோம். இது மார்க்கெட் ஓப்பன் ஆனது நம்ம தெரிஞ்சிருக்க முடியும் இவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் ஆயிருக்கானு. ஏன் இந்த இடத்துல எடுத்துருக்கோன்னு கேட்டிங்கன்னா, மேலே வந்து கீழே வந்து மேலே திரும்பின ஏரியா, அதனால இந்த பார்ட்டை நம்ம பிக் பண்ணிட்டோம். சப்போர்ட்டு, அந்த சப்போர்ட் தான் வந்து இன்னைக்கு அந்த இடத்துலேருந்து மேலே திரும்ப ஆரம்பிச்சிருக்கான். 5 மினிட்ஸில் என்ன பண்ணியிருக்கான், 5 மினிட்ஸில் ஒன்றும் இல்லைங்க. இன்னைக்கு எக்ஸ்பைரி கூடங்கனால, நிஃப்டி எக்ஸ்பைரிங்கிறதுனால ஈவன் ஒன்றும் ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லை. நம்ம மார்க்கெட் ஃபஸ்ட்டு 5 மந்த் வந்த ஏரியாவுக்குள்ளேயே மார்க்கெட் முடிவு வரைக்கும் ஆடி இருக்கான். அப்போ இதுக்கு ட்ரேடபிள் இன்னைக்கு வாய்ப்பு இல்லைன்னு வச்சுக்கங்களேன். நிஃப்டி மில், சாரி ரிலையன்ஸ் மில்ல இது மில்ல, நிஃப்டி மட்டும் சான்ஸ் கொடுத்துருந்தான். இவன் ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் வச்ச ஐவே வந்து இவனால் மறுபடியும் பிரேக்கும் பண்ண முடியல, மேலேயும் பண்ண முடியல, கீழேயும் பண்ண முடியல. அதுக்கு பின்னாடி அரைச்சிட்டே நின்றுருக்கான், ஒரு சைடு வேஸில் நின்ட்டான். இப்போ நாளைக்கு வந்து இப்படியா நிற்குமானா, அப்படியெல்லாம் கிடையாதுங்கிறது. அடுத்த ரேஞ்சுக்கு மாறு 1 ஹவர். நாளைக்கு இங்கேருந்து மேலே மூவ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. மேலே மூவ் ஆனோம்னா அப்படியே கொஞ்சம் மெல்ல மெல்ல இப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ தூரம் வருவானான்னு சொல்ல முடியாது, பட் வாய்ப்பு இருக்குது. வந்தால் மறுபடியும் அகைன் திரும்ப ட்ரை பண்ணுவான். இல்லாட்டி கீழே இந்த நியூட்ரலையும் ஓப்பன் ஆனால் கீழேயும் கூட வந்து போட்டு மறுபடியும் ஒரு சப்போர்ட் எடுத்து போட்டு மேலே போகலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம் நாளைக்கு. இது எல்லாமே வந்து 1 ஹவரில் நம்ம லெவல்ஸ் மட்டும் தான் போட்டு வைக்கிறோம். 5 மினிட்ஸில் வந்து நம்ம ட்ரேட் பண்ணக்கூடிய கட்டமைப்பு நம்ம தான் ஏற்படுத்திக்கணும். அதை பார்த்துக்க, அப்போ ரன்னிங் மார்க்கெட்டில் தான் அதை எடுக்கணும். ப்ராக்டிஸ் பண்ண தான் அது கை வரும். பாருங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க யூடியூப்பை. அதில் வர கண்டென்ட் அப்படியே யூஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், செட் ஆகிக்கும். இது வரைக்கும் இந்த பதிவை பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க.